பிரைஸ் லார்ட். ஜீசஸ் இன் மீ மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை வாழ்த்து வரவேற்கிறேன். இந்த 100 நாள் விடுதலை முழங்கால் யுத்த ஜெபத்தில் இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசுகிறதான வார்த்தை அப்போஸ்தலர் 1:8. பரிசுத்த ஆவியா உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். எனக்கு பிரியமான தேவச்சனமே, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்துல வரும் பொழுது நீங்கள் முதலாவது என்ன ஆவீங்க அப்படின்னா பலன் அடைவீங்க. பிசாசு உங்களை பலவீனப்படுத்துவான். எப்படி பலவீனப்படுத்துவான்னா சூழ்நிலை நிமித்தம். பாருங்க, எலிசா தீர்க்கதரிசிக்கிட்ட ஒரு ஊழியக்காரனோட மனைவி போய் கேட்குறாங்க. அதாவது அவங்க கடன் வாங்கிட்டாங்க. அந்த கடனுக்கு அவங்களோட 2 பசங்களையும் வேலை பார்த்து கழிக்கணும்னு சொல்லி அடிமையாக கொண்டு போகிறதுக்கு அந்த கடன்காரன் நிற்கிறான். அப்போ இந்த பெண் ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொல்லிட்டு எலிசா தீர்க்கதரிசிக்கிட்ட போகிறாங்க. போயிட்டு கேட்கும்போது உங்ககிட்ட என்ன இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்மலாம் ஜெபம் கேட்குறோம், ஜெபிக்க போகிறோம் அப்படின்னா நம்ம என்ன நினைப்போம்? நம்மளுக்கு எதாவது சொல்லுவாங்க, கர்த்தர் செய்வார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சில நேரங்களில் கர்த்தர் நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு தான் நம்மளை ஆசீர்வதிப்பார். அந்த எலிசா தீர்க்கதரிசி அந்த ஸ்திரீ கிட்ட கேட்டார், உங்ககிட்ட என்ன இருக்குது அப்படின்னு கேட்டாங்க. ஒரு குடம் எண்ணெய் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அவர் சில ஆலோசனைகளை கொடுத்தாரு. பக்கத்துலலாம் போயிட்டு நல்ல பெரிய பாத்திரங்கள்லாம் வாங்கி வை. அப்போ உனக்கு அப்புறம் பிள்ளைகளை கூட்டிகிட்டு போய் உள்ளே போய் கதவை பூட்டிட்டு ஒவ்வொரு பாத்திரங்களாக நிரப்பு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ அதை அவள் கீழ்ப்படிந்தான். இன்றைக்கு நம்ம ஊழியத்தில் நிறைய கேட்குறோம், ஊழியக்காரங்கிட்ட நிறைய சொல்கிறாங்க. ஆனால் அதை செய்வதற்கு பிசாசானவன் விட மாட்டான். என்ன செய்வான் அப்படின்னா சூழ்நிலை நிமித்தம் நெருக்குவான், சிந்தையின் போராட்டத்தினால் நெருக்குவான், பயத்தை அதிகப்படுத்தி உங்களை நெருக்குவான். இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் உங்களோட வாழ்க்கையில் செய்வான். இந்த காலை வேளையில் ஆவியானவர் சொல்லுகிறாரு, பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் வாங்கன்னு கூப்பிட்டீங்கன்னா அவர் உங்களிடத்துல வரும் பொழுது நீங்கள் முதல் பலன் அடைவீங்க. என் கர்த்தர் எனக்காக யாவும் செய்து முடிப்பார். நான் பலவீனன் அல்ல, பலவான். கிறிஸ்துவுக்குள்ள நான் பலவானாக இருக்கிறேன். என்னால் இதை செய்ய முடியும். நிச்சயமாக ஆவியானவர் எனக்கு உதவி செய்வார்னு சொல்லி உங்களுக்குள்ள அந்த கான்ஃபிடென்ட் வந்துச்சுன்னா எந்த நோயாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அதை முற்றிலுமாய் மாற்றுகிற ஒரு வல்லமையுள்ள வார்த்தை உங்கள் வாயிலிருந்து புறப்படும்படியாக பரிசுத்த ஆவியானவர் செய்வார். அந்த வல்லமையான வார்த்தை தேவ வசனமாய் தான் இருக்குது. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தை நேராக வலது கையில் உயர்த்தி அந்த வாக்குத்தத்தத்தை சொல்லி, இது என் வாழ்க்கையில் நிறைவேறும்படியாக எனக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற எந்த வாய்க்காதே போகட்டும், சூழ்நிலைகள் இயேசுவின் நாமத்தில் இறையாமல் அமைதலாக இருன்னு சொன்னால் அந்த சூழ்நிலை இறையாமல் அமைதலாக இருக்கும். இன்னைக்கு அநேக தேவைகளோடு நிற்கிற தேவச்சனமே, இந்த நாளில் உங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறதான வார்த்தை இதுதான். பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைவீங்க. உலகம் முழுவதும் நீங்கள் சாட்சிகளாக இருப்பீங்க. எனக்கு பிரியமான தேவச்சனமே, நான் சாட்சியாக இருக்க விரும்புகிறேன். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, என்னை பலப்படுத்துங்க, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நீங்கள் இப்போ கேட்குறீங்களா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல வேலைக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. கர்த்தாவே, இந்த காலை வேலையில் கர்த்தர் நீர் அப்போஸ்தலர் 1:8 ஆண்டவரே இந்த ஜனங்களோடு நீர் பேசுகிறீர்கள். ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே, எங்களுக்குள்ள இருக்க பயத்தின் ஆவியை முதலாவது எங்களை விட்டு எடுத்து போடுங்க ஆண்டவரே. அப்பா, நீங்கள் வரும் பொழுது ஆண்டவரே நாங்கள் பலன் அடைந்து ஆண்டவரே உலகம் முழுவதும் நாங்கள் சாட்சிகளாக இருப்போம்னு சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, விசுவாசமானது ஆண்டவரே நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாத நிச்சயமாக இருக்குது ஆண்டவரே. ஆண்டவரே, இப்போ நாங்கள் பார்க்குற சூழ்நிலையில் வேணாம் இதெல்லாம் பாசிபிளா அப்படின்னு இருக்கலாம் ஆண்டவரே. எலிசா தீர்க்கதரிசி அந்த ஸ்திரீ கேட்டப்ப அந்த காலகட்டத்தில் அதெல்லாம் பாசிபிள், இந்த கட்டத்தில் எப்படி பாசிபிள் நினைக்கிறாங்க ஆண்டவரே. அன்றும் தேவன் ஜீவனோடு இருக்கிறீர், இன்றும் ஜீவனோடு இருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே, நீங்கள் நினைச்சிங்கன்னா மெத்தட்ஸ் தான் வேறையா இருக்கலாம் ஆண்டவரே. ஆனால் எங்கள் இடத்துல இருக்கிற பொருளை கர்த்தர் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கிறீங்க. எங்களுக்குள்ள இருக்க டேலண்ட்டை நீங்கள் ஆசீர்வதிப்பீங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் அது பரவும்படியாக என் ஆவியான தம்மை நீர் உதவி செய்வீராக. அப்பாவுமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. நீ சகலத்தை செய்ய வல்லவர் ஆண்டவரே. நம்மால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைப்பா ஆண்டவரே. நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக ஆண்டவரே. காலை நேரத்தில் பரிசுத்தாவே உதவியை நாடி ஜெபிக்கிறோம்ப்பா. எங்களை எடுத்து பயன்படுத்துங்க. இந்த காலை வேளையில் ஒரு வியக்கத்தக்கதான ஒரு அற்புதம் எங்கள் வாழ்க்கையில் நடக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. உங்கள் பலத்தில் நடக்க உதவி செய்யுங்க. எங்களோட சுய பலத்தில் சாராதபடி, எங்கள் டேலண்ட்டில் போய் சார்ந்து நிற்காதபடிக்கு, மாம்சத்துக்கு இடம் கொடுக்காதபடிக்கு, என்னால் தான் எல்லாம் ஆச்சுன்ற பேச்சு மேட்டுமீன் எண்ணங்கள் வராதபடிக்கு ஆண்டவரே தாழ்மையின் எண்ணங்களை கொடுங்கப்பா. பெரிய காரியம்
காரியங்களை செய்யுங்க. இயேசு நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமென்.